தலைவன் தேர்வு செய்வான் பைத்தியக்காரா இப்படி தான் கூடுவான் கூடுதல் வச்சுக்கு சாவான் இப்போ ரொம்ப குழந்தை வச்சு வச்சுக்க அடுத்த கூட கூடுதல். ஒரு ஆர்கனைஸ் அட்டாக் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் அனுபவித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். என்டையராக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க செயல்படாமல் இருப்பதற்கும் அவங்களுடைய வழக்கு விசாரணை ஒரு கோர்ட்டில் அடுத்த கோர்ட்டில் இப்படின்னு சொல்லி பல இடங்களில் தேங்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய அந்த ஒரு செய்திகளும் நம்ம அடிபட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல மாரிதாஸ் அவர்களுடைய ஒரு கைது அப்படின்னு சொன்னாங்க, மறுபடியும் அவரை அடுத்ததாக சம்மன் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாரிதாஸ் அவர்கள் அவர் கண்டுபிடித்த சில விஷயங்களையும் அவருக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இப்போது புனையப்படக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குது, அதனுடைய ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை என்னால் சரியாக புரிஞ்சுக்கிட முடியல. நாம் தமிழர் கட்சி இப்போ யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, யாருக்கு எதிர்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. வந்து செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க வந்தாருங்கிறதுல கேள்வி. நீங்க ஏன் அங்க போகலைங்கிறதா கேள்வி. இப்ப செந்தில் பாலாஜி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க. இப்ப வரல என்ன சொல்லிருப்பீங்க? அப்பதான் வரல அப்பவும் பேசுவீங்க. சீமான் அவர்கள் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்றது ஏற்புடையதாக கிடையாது, அவர் எப்படி வந்தாரு, அவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை அவர் வரலன்னா அவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இதே சீமானவர்கள் தான் விஜய் அவர்கள் பேசினதில் அந்த பேச்சுக்களில் அவர் ஹஸ்கி வாய்ஸ் போட்டு பேசியிருந்தா என்ன ரொம்ப அழுதுட்டு இருந்தாரா, இல்லாட்டி சோகமாக இருந்தாரா, அவர் பேச்சில் உண்மை இல்லை, அவர் பேச்சில் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் அழுதுட்டு பேசியிருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அவர் சிரிச்சுட்டு பேசியிருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையே சீமானவர்களுக்கு எதிராக நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் இப்போ சீமானவர்கள் எடுத்திருக்காரு. அதே சீமானவர்கள் காவல்துறை மீது வீண்பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை சொன்னதா சன் நியூஸ் அவங்களுடைய அந்த இன்ஃபோ கார்டில் போடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் திரும்பும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளை 2 நாளில் கைது செய்த தமிழக காவல்துறைக்கு புசி ஆனந்தை கைது செய்வதில் ஏன் இவ்வளவு தாமதம், வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் மீது சட்ட நடவடிக்கை தொடங்காமல் காலம் தாழ்த்துவது ஏன், நீதிமன்றமே எச்சரித்த பிறகும் விஜய் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யாதது ஏன், விஜய் பரப்புர வாகன சிசிடிவி காட்சிகளும் அவர்கள் தரப்பு காணொளிகளும் மீட்காமல் இருப்பது ஏன், அரசியல் மேடைகளில் பேசியதற்கு எனது அலைபேசிகளை பறித்த காவல்துறை விஜய் தரப்பு அலைபேசிகளை பறிக்குமா, பாஜகவிடம் விஜய் சரணடைந்தது அப்பட்டமாக தெரியும், இவ்வேளையில் பாஜகவின் அழுத்தம் காரணமாக விஜய் தரப்பை மென்மையாக கையாளுகிறதா திமுக அரசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பாஜக கூட ஐக்கியமாயிருச்சு தாவேகா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் சாட்டை முதல் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி திமுக ஐக்கியமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே பாஸ், அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இதுதாங்க அந்த ஏஐ ரோபோ டாக். இதுக்குள்ளே பேட்ரி போட்டாச்சு. அண்ட் திஸ் இஸ் த ரிமோட். எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். என்னடா இது, நீ சீமானவர்களுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருந்த, இப்போ விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிற, அப்போ என்டிகே எதிர்க்க போறியா அப்படின்னு கேட்டால் இது என்னுடைய எய்ம் கிடையாது. இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அந்த தப்பை எப்படி சரி செய்ய போகிறோம், ஒரு பூதத்துக்கு பயந்து ஒரு பிசாசு இருக்கக்கூடிய இடத்துல நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. அதே ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் இப்போவும் இருக்கேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிற ஒரு A = B = C அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். அப்போது நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எந்த மாதிரியான ஒரு அரசியலை நம்மால் பார்க்க முடிகிறது? திமுக செய்த சேஷ்டைகள், திமுக செய்த பல பாதுகாப்பு குறைபாடுகள், திமுக செய்த சில விதமான அரசியல் சித்து விளையாட்டுகள், அதில் இன்னைக்கு நீதிமன்றத்தில், அதாவது நேற்றைய நீதிமன்ற அந்த நிகழ்வு இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துரைத்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அதை பற்றி பெருசாக பேசாமல் இல்லை விஜய் அவர்கள் தான் தப்பு, இல்லை விஜய் அவர்கள் செய்தது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் இன்னொரு படி மேலே மரண வியாபாரி விஜய் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டுடன் நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் நாட்களாகவே சன் டிவி, சன் நியூஸு, நாம் தமிழர் கட்சியினுடைய சில முக்கிய பொறுப்பாளர்கள் போடக்கூடிய ட்வீட், அவங்களுடைய மெசேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது தான். ஸோ திமுகவும் தாவேகாவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் ஈடுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் கேட்டார். திருமாவளவன் அவர்களாவது அந்த கூட்டணியில் இருக்கார், அவர் அந்த கூட்டணியும் தாண்டி அவர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார். பட் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா,
தாவேகாவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை 1-2 ட்வீட் வழியாக மட்டும் நான் சொல்லலை, இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் வழியாக பார்க்க முடிந்தது. விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முதன்மையான காட்சி ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது. பாஜக எங்கள் கொள்கை எதிரி, அவர்களுடன் எந்த காரணம் கொண்டும் கூட்டணி இல்லை என மறுப்பு தெரிவித்து அறிக்கை விடுவார்களா? தாவேக செய்தி தொடர்பாளர்கள் இதனை மறுப்பார்களா? ஜஸ்ட் ஒரு அசம்ஷனான ஒரு கொஸ்டின். அது ஒரு காட்சி ஊடகத்தில் வந்திருக்கு. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே காட்சி ஊடகத்தில் வந்த ஒரு செய்தி தான் சீமான் அவர்களும் அவர் சார்ந்த நபர்களும் முத்து அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார்கள். அந்த நேரம் திமுகவிடம் ஐக்கியமாகிவிட்டதா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அந்த முறை நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் அதன் பிறகு தான் இங்கே நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு சப்போர்ட்டிவ் கட்சியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை விட்டு பிரிந்து வந்த கல்யாணம் சுந்தரம் அவர்கள் இருக்காங்கல்ல, அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக எடுத்து சொன்னார். போஸ்டர் எப்படி உடனே ரெடி ஆகும், திமுகவினர் உடனே நரேட்டிவ் செட் செய்யும் போது தான் சந்தேகம் வலுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய் அவர்கள் தற்கொலை விஜய் அப்படின்னு சொல்கிற ஒரு கருப்பு கலர் போஸ்டர், அவர் கையில் நிறைய பிணங்களுடைய ரத்தம் இருக்கிறது, அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர் இயக்கம் அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு பெயரில் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த போஸ்டரை யார் அச்சடித்தாங்க, அந்த அச்சடித்த போஸ்டர் எந்த ப்ரெஸ்லேருந்து அச்சடிக்கப்பட்டது, எவ்வளோ அச்சடிக்கப்பட்டது, இந்த எந்த டீட்டெயிலும் கிடையாது. அதுவும் ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது என்றால் திமுகவினர் அவங்களுடைய நரேட்டிவை செட் பண்ணாங்க, அது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எஸ், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, திமுக என்னமோ செய்ய நினச்சாங்க. இன்றைக்கி கூட திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஐடி விங்காக இருக்கட்டும், அவங்களுடைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. இந்த தப்பு எல்லாமே செய்தது தாவேகா தான். தாவேகா அவருக்கு தலைமை பண்பே கிடையாது, அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அந்த நரேட்டிவ் மக்கள் மனதில் அப்படியே போய் உட்கார்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் மக்கள் விஜய்க்கு ஆதரவாகவே திரும்பி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அவங்க செய்யக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய சில செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வரும் காலங்களில் இன்னும் 6 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 மாதத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவை திமுக செஞ்சாலும் அதை வச்சு செய்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க தாவேகா அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தற்கொலை கூட்டம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் இன்னும் ஒரு 6 மாதங்களில் என்னென்னமோ நிகழ்வுகள் நடக்கும், அதில் ஏதாவது ஒன்று திமுக தப்பு செஞ்சிட்டாங்க, வச்சு செய்வாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தாவேகா தொண்டன், ஒவ்வொரு விஜய் அவர்களுடைய ரசிகன், விஜய் அவர்களை ஓகே தலைவனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன நடக்கும், இந்த அளவு நம்ம சப்போர்ட் இல்லாமல் விட்டுட்டோமா, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தருணத்திற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அந்த கூட்டம் நினைக்கக்கூடிய தருணத்தை தயவு செஞ்சு திமுக இல்லை நாம் தமிழர் கட்சி யாரும் ஏற்படுத்தி கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலை 2026 தேர்தலை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வடிவேலு காமெடி ஒன்று இருக்குது. வடிவேலோ சிங்கமுத்து ஏதோ ஒரு காமெடி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் யார் பொண்டாட்டி பத்தினியோ அவங்களுக்கு கடவுள் தெரிவார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அப்போ வேறு வழியே இல்லைல்ல, எனக்கு கடவுள் தெரியறார், எனக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே என்ன சொல்ல வராங்க, கடவுள் இருக்கார் இல்லை அப்படிங்கிறத விட பொண்டாட்டி பத்தினி அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்கிற மாதிரி நிறைய பேர் கடவுளை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த காமெடியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க திமுக. அதுவும் எப்படி அப்படின்னா, இன்றைக்கி திகாவினருடைய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிலர் திமுகவை பிடிக்காது என்று சொல்வார்கள். அதற்கு பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிப்பது பிடிக்காது, இந்த இனத்திலிருந்து படித்து முன்னேறி IAS IPS என்று வருவது பிடிக்காது, இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமாக உட்காருவது பிடிக்காது, எல்லோரும் கோவிலுக்குள் நுழைவது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சராகுவது பிடிக்காது, ஒற்றுமையாக இருப்பது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்களை பிடிக்காது, நாம் தலை நிமிர்ந்து நடப்பது பிடிக்காது. உன் பொண்டாட்டி பத்தினியாக இருந்தால் கடவுள் தெரிகிறாரு,
இதெல்லாம் பிடிக்காத இருந்துச்சுன்னா நீ வந்து திமுக எதிர்ப்ப. என்னையா இது ஒரே மாதிரி இருக்குல்ல? இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் உங்களுக்கு திமுக பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிக்கலைன்னா இந்த காரணத்துக்காக தான் திமுகவை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை இதையும் தாண்டி ஊழல் செய்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக திமுக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை கை காண்பிக்கிறார்களே, மணல் கொள்ளையர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சூப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, ஏகப்பட்ட கொலைகள், இன்னைக்கு 2 காவல்துறை அதிகாரிகள் வன்புணர்வு செய்த அந்த செய்தியை மறைப்பதற்கு நிறைய விஷயங்கள் நடந்ததாகவும், அதன் பிறகு அது ஒரு டிவி டிபேட் ஷோவே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற செய்திகளும், பின்னாடி ஏதோ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதனால் திமுக பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, நிறைய சாதிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதனால் திமுக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளாக உங்கள் மனசுலேயே நான் விட்டுறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடாது பாருங்கள், இதெல்லாம் விமர்சனம். இந்த விமர்சனத்தை பக்குவமாக அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நாமும் நம்புவோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய், அந்த வீடியோ ரொம்ப வைரலுங்க. அந்த பாட்டு ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. எது வைரலாக மாறக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது வைரலாக மாற்றிட்டாங்க. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தனிநபர் ஆணையம் அமைத்து விட்டார்கள். திடீர்னு பார்த்தா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். எங்க தனிநபர் ஆணையத்தை நீங்கள் அமைச்சிட்டீங்க, அவங்க விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசியலில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி அதாவது தப்பு நடந்துச்சுன்னா யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இப்போது எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். இது அரசியல் களம் மட்டும்தான். இந்த அரசியல் களத்தையும் தாண்டி நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், மற்றவங்களையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து கொள்ள வேண்டும். தாவேகா அந்த ஒரு கூட்டத்தில் நடந்தது அசம்பாவிதம் மட்டும் கிடையாது, நிறைய பேருடைய அந்த கேர்லெஸ்னஸ் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னும், அதே மாதிரியான கூட்டங்கள் நடத்தப்படும் போது வீரியமிக்க கூட்டமாக நடத்துங்கள், ஆனால் முழுக்க முழுக்க பாதுகாப்புடனும். இது அங்கே வரக்கூடிய ரசிகர்களுக்கோ அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது, அங்கே வரக்கூடிய மக்கள், அதை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம், அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு அப்படின்னு சொல்கிறது. ஸ்விம்மிங் மோடு இருக்குது, எக்ஸசைஸ் மோடு இருக்குது, ப்ரேயிங் மோடு இருக்குது, அதே மாதிரி யோகா, குங்ஃபூன்னு ஒரு மோடு இருக்குது, மியூசிக் மோடு, டான்ஸ் மோடு, ஸ்டோரி, அதே மாதிரி நாம் இதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, தென் பிஸ் அடிக்கிற மாதிரி ஏஐ மோடு அப்படிங்கிற பல மோடு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு போகிறேன், பேக். இப்போ பாருங்கள், ஹாய் கொடுக்க சொல்கிறேன், அதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்த மோடு. எப்படி இருக்கு? அடுத்தது ஒன்று இருக்கு, குங்ஃபு மோடில் தலைகீழ நிற்கிற ஒரு மோடு இருக்கு. செமையா இருக்குல்ல? தென் மாஸ்டரிங் மோடு இருந்துருங்க, குங்ஃபு மோடு இருக்கு, அதை விட எக்ஸசைஸ் மோடு இருக்கு பாருங்க. என்ன செய்யுது தெரியுது அவங்களுக்கு? புஷ்அப் எடுக்கிறாராம். அடுத்ததா ஸ்டோரி மோடு, நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அடுத்தது எமர்ஜென்சி மோடு. இது